ஒரு வசனத்தை வாசிப்போமாக. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை ஒரு வாசிப்போமாக. எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். 3 பகுதிகள் கொண்ட ஒரு வசனமாக காணப்படுகிறது. ஒருவோடு வாசிப்போமாக. முன் குறித்த கூட்டம், அழைத்த கூட்டம், நீதிமான்கள் ஆக்கப்பட்ட கூட்டம், மகிமைப்படுத்தி. இது வந்து அதாவது 4 பகுதிகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது வார்த்தைகள். ஒன்று முன்குறிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ஆமென். அப்போ தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் நாம் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை சேவிக்க ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம் என்றால், அல்லேலூயா, தேவனால் முன்குறிக்கப்பட்ட கூட்டம். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று நாம் அடையாளம் காண்பதற்கு அவரிடத்தில் அநேக கனிகளை நாம் பார்க்க முடியும். ஒரு கட்டிடத்திற்கு பேஸ் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தேவனுடைய முன்குறிக்கப்படுதல் முக்கியம். ஆமென். தேவனால் முன்குறிக்கப்பட்டு அனைத்து கூட்டங்கள் உண்டு. ஆமென். அது ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்திற்காக முன்குறிக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்தாலே அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் வித்தியாசமாக இருக்கு. ஆமென். அந்த ரட்சிப்பின் அனுபவங்கள் எந்த சூழ்நிலைகளிலையும் மங்கி போக விடாதபடி, கர்த்தரை விட்டு வழிவிலகி போய்விடாதபடி பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு வைராக்கியமான ஒரு இருதயம் இருக்கு. பாருங்கள், வேதத்தில் நாம் பார்க்கும் போது எரேமியாவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய எரேமியாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது 4ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. பாருங்களா, அப்போ அங்க எரேமியாவை தேவன் அழைத்த ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதாவது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே சொல்றார். ஆமென். தேவனால் முன்குறிக்கப்பட்ட நபர்களுடைய அழைப்பும் வாழ்க்கையும் ரட்சிப்பும் தேவன் பயன்படுத்துகிற விதமும் ஒரு வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். பொதுவாகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் நாம் ஆவிக்குரிய ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். நம்முடைய கண்களும் நம்முடைய சபை மட்டுமல்ல, பொதுவான நிலையில் கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பெண் கூட்டம் எல்லாம் நம்முடைய பார்வையில் உள்ள இடங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட சிலரிடத்தில் நாம் எதிர்பாராததுல நல்ல மாற்றம் இருக்கு. அதாவது அதே போல ஊழியங்களில் இருப்பார்கள். அநேகரை கர்த்தர் அழைத்திருப்பார். பலரிடத்தில் ஒரு எதிர்பாராத சில ஒரு தன்மைகள் சில ஊழியரிடத்தில் இருக்கிறது. நாங்கள் அநேகரை நாங்கள் சந்திப்போம், நாங்களே சொல்றோம். அந்த ஊழியக்காரருடைய அழைப்பே வித்தியாசமானதுதான். காரணம், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களுடைய
தன்மைகள், செயல்பாடுகள், அந்த அந்த பேச்சுகள், கர்த்தரை சேவிக்கிற விதங்கள், ஆராதிக்கிற விதங்கள், போதிக்கிற விதங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறதிலே காணப்படும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் மேல் ஒரு அளவு கடந்த ஒரு நேசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சும்மா உண்டாகாது. ஆமென். தேவன் அவர்களை அழைத்த விதம் வித்தியாசமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த குவாலிட்டியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாரும் பார்க்க முடியாது. சிலர் ஒரு டைப்பா இருப்பாங்க, ஆனா சிலவங்க அப்படி இல்லை, நல்ல குவாலிட்டியா இருப்பாங்க, நல்ல தெய்வ பக்தி, ஒரு முன்மாதிரியா அவருடைய பார்த்தாலே தெரியும் இவரோட நல்ல ஒரு விசுவாசம் சொல்ற அளவில் குணங்கள், வாழ்க்கைகள், செயல்பாடுகள், சுபாவங்கள் எல்லாவற்றிலும் இருக்கு மாற்றம். அது அந்த கனி அதில் எரேமியா குறித்து சொல்லும் போது அநேகரை கர்த்தர் அழைத்திருந்தாலும், அல்லேலூயா, வேதத்திலும் அநேகரை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எரேமியாவை குறித்து சொல்லும் போது நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் நினைச்சதேன், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே கட்டளையிட்டேன். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு சொல்லலாம். அப்போ ஒரு பிறக்கிறதுக்கு முன்னே அந்த குடும்பத்தில் இன்னாருடைய மகனாக இப்படி ஒருவர் பிறப்பான், அவனை தான் இப்படி வியாதிகளுக்கு தீர்க்கதரிசனம் மாற்றுவர் என்று கர்த்தர் முன்குறித்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் என்ன சொல்றேன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் யாரும் நாம் தற்காலிகமாய் நாம் வந்தவர்கள் அல்ல. தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறோம், முன்குறித்து. நாம் பிறப்பதற்கு முன்னையே அவர் நம்மை கண்டிருக்கிறார். நம்ம அதை ரொம்ப யோசிக்கணும். நாம வந்ததல்ல, ஆமென். தேவன் நம்மை முன்குறித்து, ஆமென், பிறந்து வளரும் போது ரட்சித்து கதை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் அதற்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அப்போ இந்த எரேமியாவை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் அவனை அழைத்ததற்கு, தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராய் அந்த எரேமியாவை பயன்படுத்தின தேவன். அல்லேலூயா. பிறந்த பிறகு அல்ல பார்த்தது, அதாவது உருவாகும் முன்னே பார்த்தது. அதாவது அந்த ஒரு விசேஷமான ஒரு நிலை. அல்லேலூயா. வேதத்தில் அநேகம் உண்டு. இன்னும் பாருங்க, கலாத்தியர்ல நம்முடைய அப்போஸ்தலர் பவுலை குறித்து நாம் பார்க்கும் போதும் அதில் நாம் பார்க்க முடியும். கலாத்தியர் 1வது அதிகாரத்தை நம்முடைய பார்ப்போம். 1வது அதிகாரம் 14 முதல் வாசிக்க பார்க்கிறோம். என் ஜனத்தார் பார்க்கலும் தேர்னவனாக பாருங்க, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து அழைத்த தேவன் அறிவிக்கும் பொருட்டாக அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பவுல் அதை அறிந்தார். எப்படி? நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை அவன் பிரித்தார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் பிறந்த பிறகு கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு நபராக தான் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆமென். ஆனால் தேவன் அவரை தாயின் வயிற்றில் இருந்தது முதலே பிரித்தெடுத்தது, பிறந்து வாழ்ந்து
வளர்ந்த காலகட்டத்தில் பவுலுக்கு என்ன செய்யவில்லை, புரியவில்லை. ஆமென். அவர் இந்த கிறிஸ்தவத்திற்கு எதிராக அவர் அவசியப்பட்டுக் கொண்டார். அப்பதான் நினைப்போம், கொஞ்சமாவது தயவு தாட்சண்யம் இல்லையா, நல்ல குணம் அந்த மனுஷனுக்கு இல்லையா, எவ்வளவு பேரை தொந்தரவு கொடுத்திருக்கிறார், சித்திரவதைப்படுத்தி இருக்கிறார், கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சீறி போயிருக்கிறார். இந்த மனுஷனை கர்த்தர் சொல்றாரு, தாயின் வயிற்றில் உண்டான முதலே நான் ஒண்ணு பிரித்து எடுத்தேன்னு சொல்றாரு. பாருங்க, ஒரு நபரை கர்த்தர் தமக்கு அவர் தெரிந்து கொள்வது என்றால் குறிப்பிட்ட கால அந்த உலகத்தில் அந்த மனுஷனை என்ன செய்கிறார், வாழ விடுகிறார். எல்லாம் பார்த்து கடைசியில் கத்த பிடிக்கிறார். நாம் நினைப்போம், கிறிஸ்தவத்திற்கு எதிராக அநேகர் செயல்படுறாங்க, அநேகர் பேசுறாங்க, யார் இவர்களை கர்த்தர் கண்டுகொள்வதில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஊழியக்காரர்களாக இருக்கிற அநேகரும், விசுவாசிகளாய் பல சபைகள் இருக்கிற அநேகரும் ஒரு காலத்துல கொடூரமான நபர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். அப்ப அவர்கள் வாழ்ந்த காலம் கிறிஸ்தவத்துக்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராகவும் தேவ ஜனத்துக்கு எதிராகவும் தான் செயல்பட்டு இருந்திருப்பார்கள். அந்த நாளிலேயே கர்த்தர் அவர்களை அடித்திருந்தார். ஆமென். அவர் தேவராஜ்யத்துக்குரியவராக மாற மாட்டார். குறிப்பிட்ட காலம் வரையிலும் அந்த மனுஷனை அனுமதிக்கிறார். குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த பிடித்தெடுக்கிறார். பவுலே அதே அல்லேலூயா. சவுலாய் இருந்த நாட்கள், ஆமென். பாருங்க, 9வது அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை எடுக்க பார்க்கலாம். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி போய் புருஷனையாகிலும் எவ்வளவு ஒரு கொடூரமான குணமுள்ள மனுஷனாக இருந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமானவர் பாருங்க. அதாவது சீசர்களை பயமுறுத்தி என்ன செய்யும், கொலை செய்யும்படி, எப்படியா சீறி. அப்ப அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு தெய்வ பயம் இல்லை. நாம் செய்வது தவறு, கிறிஸ்தவர்களுமே கை போடக்கூடாது, அவர்கள் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்றுள்ள ஒரு தெளிவு அவனுக்குள் இல்லை. அவனுடைய உள்ளான மனக்கண்கள் எப்படி இருந்தது, குருடாக்கப்பட்டிருக்கிறது. மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதுனால் அல்லேலூயா, அதாவது தேவ ஜனத்தை பார்த்தால் அவனுக்கு எதிரியாக. இன்றைக்கு இந்த பூமியில் கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்படும் நபர்களும் அப்படிதான். அவர்கள் தேவ ஜனத்தை பார்த்தால் எதிரியா பார்க்கிறார்கள். அல்லேலூயா. காரணம், அவருடைய மனக்கண்களை சாத்தான குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாவது கண்டுபிடித்தார். பாருங்க, அவர்களை கொடூரமாய் வேதம் சொல்லுகிறது, அவன் சீறி. ஆமென். யாருக்கு எதிராக சீறி? தேவ ஜனத்துக்கு எதிராக சீறி. இவனை விடக்கூடாது, ஒருவன் கூட உயிரோடு வரக்கூடாதுன்னு அவனை கொலை செய்வதற்காக கொண்டு வருவதற்காக அவனுடைய மத தலைவர் இடத்துல என்னது கடிதம் வாங்கி தான் போறான். அதாவது கவர்மெண்டுடைய என்னது அதிகாரத்தை பெற்று, கவர்மெண்டுடைய அனுமதியை பெற்று, என்ன அதுக்கு தான் வச்சிருக்கேன் காட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்தில், அந்த எருசலேமில் உள்ளதான அங்குள்ளதான அதிகாரிகள், அங்குள்ள மத தலைவர்கள், அங்குள்ள கவர்மெண்ட் இடத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கடிதத்தை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ அவனுக்கு யாரே தெரியாது, இயேசுவை தெரியாது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் எதை தவறானவங்க. ஆமென், ஆமென். அவங்க மதத்தை அடிக்க வந்திருக்கிறாங்க, நம்முடைய முறைகளை இவர்கள் எல்லாம் கெடுக்கிறாங்க, நம்ம ஆட்கள் எல்லாம் என்ன திசை திருப்புறாங்க. கவனிங்க,
அப்போ இங்க இருக்கிற நபர்கள் சொல்லுவாங்க, நம்ம ஆட்கள் மதம் மாத்துறாங்க, நம்ம சாமியெல்லாம் என்ன ஆகிறது, ஐயோ அவன் அங்க போயிட்டா இவன் எங்க போயிட்டா விடக்கூடாது அப்படி இப்படி. இப்ப இந்த நான் உங்க குரூப்ல போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த தற்போது இருக்கிற கூட்டணி ஆட்சி பாஸ் ஆச்சுன்னா உன்னை முதலமைச்சர் ஆக்கலாம், நீ 30 காரியங்களை எங்களுக்கு என்ன செய்யணும், ஆமா செய்து தரணும், அதுக்கு நீ ஒத்துக்கொண்டு கையெழுத்து போடு, அப்பதான் உன்னை முதலமைச்சரா ஆக்குவேன் என்ற ஒரு அனுமதி அந்த இதை கண்டிஷனோடு கூட கையெழுத்து போட்ட தகவல் வந்தது. நான் அதை பார்த்தேன், அதை எடுக்கிறேன்னு பார்த்தா அதுக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் யாரும் அதை எடுத்து என்ன செய்தாங்க, ஒரு குரூப்ல போட்டிருந்தாங்க. நான் அதை எடுத்து என்ன பண்ணேன், நம்ம இதில் போட்டு, ஏனென்றால் அவ்வளவு தூரம் வெறி பிடித்திருக்கிறார். இது அவர்களுடைய குறை அல்ல, அவருடைய மனக்கண்ணை சாத்தான் கொண்டாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனை 4 வசனம் 3 வசனம், அவன் பிரயாணமாய் போகையில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது, அவன் தரையிலே விழுந்தான். பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் வெறியோட போறான், ஆனால் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். தேவனுடைய வல்லமையில் ஒரு ஒளி அவனை பிரகாசித்தவுடன் கண் பார்வையற்றவனாய் கீழே விழுகிறான். அதன் பிறகுதான் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். பாத்தீங்களா? அப்போ பவுல் சொல்றது புரிந்த பிறகுதான் சொல்லுகிறார், நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போது என்னை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தேவனிடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவ மார்க்கமும் சாதாரணமானதல்ல, அது தேவன் இந்த பூமியில் மனுஷனுக்காக வைத்தது. ஆமென். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் அவருடைய கண்களை தேவனுக்கு வர விடுவதில்லை, வந்தவர்களையும் ஒழுங்கா தேவன் ஆராதிக்க விடுவதில்லை. அதான் அதனுடைய உண்மையான காரியம். தேவன் முன்குறித்தார். ஒரு சூழ்நிலையின் வெளியே அவனை நடத்தி ஒவ்வொரு நபரையும் கத்தனை பிடிக்கிறார். வேதத்தில் பார்க்க அநேக பரிசுத்தவர்கள் அப்படிதான், இன்றைய உலகத்திலும் அநேகர் அப்படிதான். கையை தலையில சொல்லுவோம். அப்போ கர்த்தர் ஒரு நபரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றாலே அவர் பெரிய ஒரு திட்டத்தோடு அவர் தெரிந்து கொண்டு பாருங்கள், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை சந்தித்து ரட்சித்திருக்கிறார் என்றால் நீங்கள் தற்காலிகமாக ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் வரவில்லை. கர்த்தர் உங்களை முன்குறித்தபடி அவர் அழைத்ததால் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் அந்த தெளிவு கட்டாயம் இருக்க வேண்டும். நானாக இங்கு வரவில்லை, என்னை கர்த்தர் என்னை முன்குறித்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அவருக்கு தேவையானவன். அல்லேலூயா. ஒருவேளை நம்மை கர்த்தர் ரட்சிக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எவ்வளவோ பரிதாபமாய் மாறியிருக்கும். ஆமென். ரட்சித்ததனால் நாம் அவைகளுக்கு நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதான் சொல்ல பாருங்க, வாசிப்போம். இவர்களை முன்குறித்தாரோ அழைத்து இருக்கிறார், இவர்களை அழைத்தாரோ நீதிமானமாக்கி இருக்கிறார். மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு ஒப்பான நபராய் ஒரு நபர் மாற வேண்டும் என்றால் அல்லேலூயா, பல சூழ்நிலை வழியாக அவனை கொண்டு வந்திருக்க வேண்டும். நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த இடத்தான் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமைப்படுத்துதல் என்றால் தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ள நபராய் மாற்றுவார். ஆமென். உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆமென் தகுதிப்படுத்தின ஒரு நபராய் மாறுவதுதான் மகிமைப்படுத்துவது.
அப்ப மகிமைப்படுத்துவது என்றால் நம்மை ஆயத்தப்படுத்தி எங்க வச்சிருக்க இங்க வச்சிருக்கிறார் பாருங்க. அதனுடைய யோவான் 17 பாருங்க அந்த 6ஆம் வசனம், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷன். அடுத்த 14ஆம் வசனம், நான் உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு நான் உலகத்தால் அல்லது போல உலகத்தால் அல்ல, அதனால் பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நாம் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை என்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை நம்மை வைத்திருக்கிறார். பாருங்க, ரோமர் 12 வாசகங்கள், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனால் நீங்க மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம் என்ன செய்யுங்கள்? மறுரூபம் அங்க போய் சேர்வதல்ல. அல்லேலூயா. அங்க போய் சேர்வதற்குரிய அந்த ஆயத்தத்தின் வாழ்க்கை எங்க வாழணும்? பூமியில. புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டுடைய ராஜ்யத்திற்குரிய தகுதி. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஒரு கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 51ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசியுங்கள். அடைவதில்லை. மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். நான் புரிந்து கொள்ளுங்கள். அங்க 15:51 என்ன சொல்லப்பட்டு மறுரூபம் ஆக்கப்படுவார்கள். என்னது? நல்லா புரிந்து கொள்ளும். கையை தலையில் சொல்லு. அது முழுவதும் இந்த பூமிக்குரிய சாயலை விட்டு பரலோகத்துக்குரிய சாயலை அடைவார். அல்லேலூயா. பூமியில் நாம் மாமிச சரீர உடலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இயேசுவின் வருகையில் அல்லேலூயா இந்த சாயலை விட்டு களைந்து அந்த சாயலை தெரிந்து கொள்ளுகிறோம். ஆமென். அப்ப அந்த சாயலை தெரிந்து கொள்வதற்காய் தேவனால் முன்குறித்து அழைக்கப்பட்ட தேவஜனம் அல்லேலூயா இங்க இருக்கும் போதே அந்த சாயலை அடைவதற்குரிய தகுதி இங்க அடையணும். அதான் ரோமர் 12:2 சொல்லப்படும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த உலகத்தை பிரபஞ்சம் என்ற உலகம் உலகத்துக்கு ஒத்த உலக மக்கள் வாழ்வது போன்ற வாழ்க்கை, உலக மக்களுடைய சுபாவம் போன்ற சுபாவம், கவனி, உலக மக்களுடைய குணம் போன்ற குணங்கள், உலக மக்களுடைய நடக்கை போல நடக்கை, உலக மக்களுடைய ட்ரெஸ்ஸிங் போல ட்ரெஸ்ஸிங், உலக மக்கள் சிந்திக்கிற போல சிந்தனை, உலக மக்கள் பேசுவது போன்ற பேச்சு. ஆமென். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த அப்ப இதெல்லாம் அடங்குறது. ஆமென். புரியுதுல சொல்றது? அப்ப அந்த நிலையை நம்ம என்ன விளக்கணும் விட்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் சொல்ல புரியுதா? அந்த மாதிரி சொல்ல வருகையில் சரீரம் நிச்சயப்படுது. மறுரூபம் அங்க போய் சேரக்கூடிய தகுதி நிலை அடையும். ஆனா கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார், நீ அந்த நிலையை நீ அடையணும்னா இங்க இருக்கும் போதே அந்த நிலையை அடைவதற்குரிய தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை இங்க வாழணும். கவனிக்கவே இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப நாம் எவ்வளவு நம்ம மாற்றம் உண்டு.
நம்ம நினைப்பது ஏதோ வந்து கை தட்டி பாடி கொஞ்சம் காணிக்க போட்டு அல்லேலியா போட்டு 4 அந்நிய பாஷை கடன் வாங்கி பேசிட்டு முடிச்சுட்டு போனா போதும். அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமா. அப்போ அந்த மாதிரி ஒரு சடங்காச்சாரமாய் கடமைக்கு வந்து போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த தேவ ராஜ்யத்துக்குரிய மறுரூபத்தின் அனுபவம் அந்த அதனுடைய 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசி பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம். என்னது பரிசுத்தம்? முற்றிலும் பரிசுத்தமான ஒரு நிலை. அதுதான் நம்ம வாசித்தோம். உங்களோட மனம் புதிதாக்குவது நாம் மறந்துவோம். அதுக்கு நான் டீப்பா விளக்குனாலே ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ அவ்வளவு தூரம் நம்ம மாற்றம் ஏற்படும். யார் ஏற்படுத்துவோம்? நம்மளாம் ஏற்படுத்திக் கொள்வதல்ல. நம்மை அப்படிப்பட்ட நிலையில் நான் ஆக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும் என்ற ஒரு இருதயம் உள்ளவர்கள் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நடத்தி ஒப்பு கொடுத்து விட்டார். ஆமென். சத்திய வசனத்தின் மூலம் நம்மை ஆவியானவர் ஆயத்தப்படுத்தும். அந்த நிலை ஒரு மனிதனால் உண்டாவது அல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சொந்த முயற்சியினால் ஒருபோதும் அடைய முடியாது. ஆமென். நாம் அதற்கு வாஞ்சித்து நம்முடைய உள்ளான நிலையில் அர்ப்பணித்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறார். ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனை பொறுப்பெடுக்க மாட்டார். ஆமென். பொறுப்பெடுத்து உன்னை அந்த ராஜ்யத்துக்குரிய நபரை உன்னை இங்க பூமியில் ஆயத்தப்படுத்துவதற்குரிய சத்தியத்தை கொடுத்து ஆமென் போதித்து உன்னை ரெடி பண்ணுகிறார். அதுதான் சபை. ஆமென். ஆமென். அதுதான் ஆவிக்குரிய சபை. அல்லேலூயா. ஐந்து தலையிலே சொந்தப்பரிசு. ஹல்லேலூயா. நான் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். அது 12வது அதிகாரத்துல மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யணும்? அங்க நம்ம அந்த சூழலுக்கு என்ன பார்த்தோம்? தேவன் தாமே பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு வரும்போது நம்மை மறுரூபமாக்கி அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பது. மத்திய ஆதாயத்தில் வெளிப்படும் போது ஆமென் எக்காலம் துணிக்கப்படும் போது ஆமென் நாம் சரீரம் நிச்சயப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யும் போது வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா ஆமென் அல்லேலூயா கரை இல்லாததாய் ஆமென் காக்கப்பட வேண்டும். அதான் நம்ம அங்கு வாசித்தோம். அல்லேலூயா. என்ன செய்து நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அடுத்தது நீதிமான் எவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்களோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமையின் அனுபவத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தகுதியற்ற சுபாவங்களை நம்மை விட்டு களைந்து என்னது ஆவி ஆத்மா அழகான பாயிண்ட். அதான் உங்களுக்கு சொன்னேன். மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் இதெல்லாம் அந்த இணைந்துதான். அப்போ எக்காலம் துணிக்கும் போது நாம் என்ன செய்யணும்? மறுரூபமாக்கப்படுகிறோம். அந்த மறுரூபத்தின் நிலையை அடைவதற்கு முன் இந்த பூமியில் தேவன் நமக்கு கொடுத்த தேவ சபைக்குள் இருந்து சத்திய வசனத்தை ஆர்வத்தோடு கேட்டு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நடத்த நம்மளை விட்டு நம்ம ஒப்பு கொடுத்து
அந்த ஆயத்த நிலை எங்க உருவாகனா? இங்க உருவாக்கப்பட்டு வாழ்கிற தேவ பிள்ளைகள் தான் எக்கால சத்தத்தில் அவருடைய சரீரம் உருவாக்கப்பட்டு கடந்து போகும். நம்ம பல குணங்கள், சுபாவங்கள், செய்திகள், நடக்கைகள், பல காரியங்கள் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வழியாக வாழ்ந்தவர்களா இருக்கலாம். நம்முடைய குணங்கள் எல்லாத்திலும் குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசார சபைக்குள் வந்து அது கொஞ்சம் இது கொஞ்சம் வாழ்ந்தால் போக முடியாது. அதுல கொஞ்சம் பழையதுலையும் கொஞ்சம் ஒட்டிக்கிறது, அந்த குணங்களும் கொஞ்சம் இருக்கு, அந்த சுபாவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்போ எட்டி பார்க்குது, வசனத்தை கேட்டு இப்படியும் வாழலாம். ரெண்டு கலந்த ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லை. புரியுதா இல்லை? அப்படி ஒரு வாழ்க்கை பைபிள்ல சொல்லப்படுது. எல்லாருக்கும் இந்த குறைகள் சில நேரம் எனக்கு வந்து சுத்தி தான் கிடக்கு. பெரிய பாவங்கள் செய்யாமல் இருந்தாலும் நம்மை கரைப்படுத்துகிற சில சுபாவங்கள், சிந்தைகள், சில செயல்கள், நடைமுறைகள் இந்த வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன செய்ய சுத்திட்டாங்க எல்லாரோட வாழ்க்கை. அதை ஜெயிக்கிற வேலை தான் வசனத்தின் மூலமா, வசனத்தின் வழியா ஆவியோட துணையோடு ஜெயிக்கும். பாருங்க, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்க. எப்படி நடந்து கொள்ளுங்க? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கலாத்தியர்ல 5வது அதிகாரம் 19வது வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கும், அவை யாவன. இதெல்லாம் ஒரு சபையில் உள்ள மக்களுக்கு கொடுத்த போதனை. கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் போக மாட்டாங்க இல்லையா பைபிள் சொல்லுது. அப்போ என்ன எப்படியும் வாழலாம்? சர்ச்சை மட்டம் அந்த பக்கம் கவனிக்க போட்டவங்க கை தட்டினா போதும், கொஞ்சம் அந்நியபாஷ பேசணும் வரலாம் போகலாம் பைபிள் எங்க இருக்கா? இல்லை. அப்போ அதில் பெரிய பாவமும் இருக்கு, நம்முடைய பார்வைக்கு சின்னதா தோணுகிற குறைகளும் அதில் இருக்கு. ஆமா, அதுல ஒன்று சரீரத்தை கரைப்படுத்துகிற பாவமும் அதுல இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மாவை கரைப்படுத்துகிற பாவமாக இருக்கு. ஆதாம் ஏவாளத்தில் ஏற்பட்ட அந்த பாவம் பார்த்தால் இச்சித்தார், ஆமென், பறித்தால் புசித்தார். முதல்ல பாவம் எங்க உருவாச்சு? ஆமென். அது பார்வைக்கு எப்படி இருந்தது? அழகாக, புசிப்புக்கு இன்னும் பார்த்து அனுபவித்தார். புரியுதா? நல்ல கவனிக்க, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. பார்வைக்கு வாசல் வசனம் தான். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது. பாத்தீங்களா? அங்கேயே பாவம் உள்ள உருவாச்சு. புசிப்புக்கு நல்லது, அடுத்தது பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படுகிற விருட்சம். அப்போ முதலாவது பார்க்கும் போதே சிந்தனையிலேயே சரீரம், ஆவி, ஆத்மா என்ன செய்தது? கரைப்படுகிற அளவில் உள்ள சிந்தனை ஓடிவிட்டு பிறகுதான் என்ன செய்கிறார்? அனுபவிக்கிறார். இச்சை, அவன் ஆசையோடு பார்ப்பது முதலாவது எங்க கரைப்படுத்தது? உள்ள கரைப்படுத்தது. ஆவி, ஆமென். ஆவி ஆத்மாவை கை வைக்கிறது, அனுபவிக்கும் ஒரு சரீரம் கரைப்படுகிறது. புரியுதா இல்லையா? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றம். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை பெரிய பாவங்கள் என்று சொல்லப்படுகிற பாவங்கள் யாரும் அதிகமாக தெரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனா அந்த கலாத்தியர் சொல்லப்பட்டது நம்முடைய சிந்தனைக்குள், நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுகிற பாவம். புரியுதா இல்லையா? அப்போ விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இவைகள் எல்லாம் என்னது? சரீரத்தை கரைப்படுத்துகிற காரியங்கள். அடுத்தது அப்போ அது வரை உள்ளதெல்லாம் சரீர கரைப்படும். அடுத்தது பகை, அடுத்தது விரோதம், வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள்,
பொறாமை. என்னது? பொறாமை இல்லாம அநேகருக்கு வாய்ப்பு இல்லை, சிலர்கிட்ட இருக்கும். அந்த பொறாமை உள்ள ஒரு மனநிலையோட சமையல் வரும்பா ஒரு டைம் இருப்பாங்க. அடுத்து அந்த குறிப்பிட்ட நபர்களை பார்த்தா பொறாமை. இது வெளியே தெரிகிறதான பாவம் அல்ல, இது சரீரத்தில் ஆட்கொள்வதல்ல, எங்க உள்ளது பொறாமை. அவன் அதான் மேலே சொல்ல, நீங்க மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை வெட்கப்படுத்தாதிருக்கணும் சொல்றாரு. ஆவி கரைபடியது. அவன் சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்கம் இதெல்லாம் எங்க உள்ள கரைப்படுத்துது, இது வெளியே அல்ல. அப்ப நம்ம பொறாமைப்பட்டாலோ, கசப்பு இருந்தாலோ, எரிச்சல் இருந்தாலோ, நமக்குள்ள அப்படிப்பட்ட குணங்கள் இருந்தால் நம்ம அதை பொருட்டாக எடுக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம அதை சாதாரண நினைச்சிட்டு ஜோம் பண்ணி கை தட்டிட்டு சர்ச்சுக்கெல்லாம் வந்து ஆராதிச்சுட்டு போயிட்டு இருப்போம். ஆக்சுவலி அந்த பூரணப்பட்ட ஒரு தகுதி என்றாலே இவைகளிலும் நீ கவனமாயிருக்கு. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அந்த பூரண நிலை என்றாலே நம்ம எதிர கவனமா இருக்கும். கசப்பு வராம பார்த்துக்கணும். ஏன்னா கசப்பு நமக்குள் பூரணமாய், கசப்பு பொறாமை எரிச்சல் எல்லாம் நமக்குள் நிரந்தரமாகவே நமக்குள் குடிகொள்ளுவதற்கு இடம் கொடுத்து விட்டால் அது நம்முடைய ஆவியை நிச்சயம் கரைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர்கள் அந்த தொடர்பிலிருந்து நம்மளை விலக்கி வஞ்சக ஆவியினுடைய பிடிக்க நிச்சயம் கொண்டு தள்ளிவிடும். காரணம் அதுதான். அதாவது கோபங்கள் வரும், திருந்ததற்கு போடுவது கோபம் வேறு. குழந்தை மேல் குற்ற செயலுக்காக கடிந்து கொள்ள சிரிப்பது, அடிப்பது, கடிந்து கொள்வது, கோபப்படுவது அது நியாயமானது. கணவன் மனைவிக்குள் ஏதோ ஒரு கோபங்கள் வந்துவிடும், அதை கொண்டு சுமக்கக்கூடாது, அதை கொண்டு விட்டுறணும். வராமல் கோபப்படாம எந்த மனை புருஷ மனை இருக்குன்னா லிஸ்ட் கேட்ட உலகத்துல இருக்காது. புருஷ மனைவிக்குள் என்ன இருக்கு? கொஞ்சம் கோவப்படுவாங்க, புருஷன் கோவப்படுவாட்டி, மனைவி கோவப்படுவாட்டி, திட்டிடுவாட்டி, இதெல்லாம் குடும்பத்துக்குள் நடக்கிற சம்பவங்கள். அவன் ஒரு ஆளுக்கு தவறு செய்கிறாங்க, ஒரு விஷயம் கடிந்து கொள்வது, ரொம்ப ரொம்ப கண்டனம் பண்ணி பேசுவதெல்லாம் தேவையா? அந்த கோபங்கள் அல்லாது அந்த மாம்சத்துக்குரிய கோப குணங்களை உடனே விட்டு கிளியர் பண்ணிடலாம். அதை மனசுல கொண்டு நடக்கக்கூடாது. பகைமை உணர்வு, கசப்பான நிலை, எரிச்சலான சிந்தை. சிலரை பார்த்தா நமக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. எரிச்சல் உள்ள இடந்துட்டு வந்துட்டே கிடக்கும். இது மோசமான பிசாசம். அவங்க பிடிச்ச ஆட்கள்கிட்ட நல்லா இருக்கும். பார்த்துருக்காதீங்க, சிலர் பார்ப்பேன் உலகத்துல இருப்பாங்க, உலகத்தை விடுவோம் தேவனுடைய பிள்ளை. அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள ரொம்ப இது பண்ணலாம். மற்றவர்கள் பிடிக்காத, உனக்கு ஏன் பிடிக்கல, ஏன் வேற வாழ்க்கை பிடிக்கல, தவறான சுபாவம் இருக்கா, பாவம் செய்யற நபரா பிடிக்க, ஆவிக்குரிய மனுஷனா உன்னை போன்ற ஒரு நபர் தானே, அப்ப ஏன் பிடிக்கல? ஏன் அவர்களுக்கு கசப்பு, ஏன் உனக்கு பொறாமை, அவர்கள் இருதயத்தில் எரிச்சல். இது என்ன நடக்கும்? நம்ம ஆராய்ச்சிட்டு தான் இருப்போம், சபைக்கு வந்துட்டு தான் இருப்போம், ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்போம், அந்நிய பாஷை பேசிட்டு தான் இருப்போம். அந்த எரிச்சல், கசப்பு, இந்த பொறாமை குணங்கள் உனக்குள் நிரந்தரமாக இருந்து விட்டால் வருதுன்னு வச்சுக்க. சத்தம் கொண்டு போட்டுட்டான். ஆனால் அதில் சீக்கிரம் விடுது. ஆண்டவரே வந்துட்டாலே ஆண்டு காலது. ஆண்டவரே இந்த பொல்லாத குணம் இன்னார் மேல் எனக்கு எரிச்சல் நீங்காம இருக்கு, பொறாம நீங்காம இருக்கு, பகைமை நீங்காம இருக்கு. என்னை தயவு செய்து மன்னிச்சிருக்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அந்த எனக்குள் அந்த பொறாமை எரிச்சல் குடிகொள்ளாதவரை காத்துக்கொள்ள கிருபைதான் ஜெபித்து என்ன விடுதலை பெற்று அந்த பொறாமையே, எரிச்சலையே, கசப்பையே அந்த உள்ளான இருதயத்துக்குள்ள சுமந்துட்டே நீ வாழ்ந்துட்டு இருந்தால் அதே காலமே
பூரண ஒரு உள்ளான பரிசுத்தம் உள்ளவனை வாழ முடியாது. ஆவியானவர் துக்கப்பட்டுட்டே இருப்பார். என்ன செய்வாரு? துக்கப்பட்டே இருப்பார். கசப்பு, எரிச்சல், இந்த மாதிரி பகைமை உணர்வுகளை எதிர்த்து வைத்துட்டு இருந்தா என்ன செய்யுது? துக்கப்பட்டுட்டே இருப்பார். துக்கப்பட நல்ல கவனிங்க. உங்களுடைய ஆவிக்குரிய அந்த உன்னத அனுபவம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா இழந்து மங்க ஆரம்பிக்கும். நீங்க ரெடி ஆகலன்னு அர்த்தம். தொடக்கத்தை பண்ணாலும் அப்படியே கத்தல் மன்னித்து அரவணைச்சு போவார். போய் எச்சரிப்பார். எச்சரித்து நீங்கள் எச்சரித்தோட உங்களால் முடியலைன்னு சொன்னா உடனே உதவிக்கு யார்கிட்ட உதவி செய்வாங்க. இந்த குணத்திலிருந்து என்ன நினைச்சு விடுதலை பெற முடியல. உங்களாலதான் முடியும். எனக்கு குணத்தை நீ நினைச்சு ஆளுகை குணத்தை பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யும் என்று ஆண்டு கொண்டு இந்த குணம், இந்த எரிச்சல், இந்த கோபம், பொறாமை, பகைமை உணர்வு, இந்த மோசமான பாவ சிந்தனை, ஆமென், தயவு செய்து எனக்கு விடுதலை வேண்டும், ஆமென் என்று தேவனிடத்தில் ஒரு தேவனுக்குள்ள உள்ள உடைந்து கேட்கும். பரிசுத்தாவியானவரே அவர் கேட்கும். கத்துடைய ஆவியானவர் கிரியார். ஆண்டவரே, இந்த சுபாவத்தை நான் விரும்பல, சுபாவத்தை நான் விரும்பல, ஆனா எனக்குள்ள அதை எழுப்பிட்டு தயவு செய்து கிருபைதார் உதவி. இந்த ஜெபம் பண்ணி பழகிறவர்களை சத்துரு தொட முடியாது. விடுதலை கொடுத்துருவாங்க. நீ அதை கொண்டு சுமக்கிறாய், மாதங்கள் வருஷங்களாக சுமக்கிறாய் என்றாலே உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? எச்சரித்து பார்ப்பார், பேசி பார்ப்பார், உனக்குள் பல நிலை கிரியை செய்து பார்ப்பார், வசனங்களை பேசி பார்ப்பார். அது அப்படியே என்ன நீ விடலைன்னா ஆவியானவர் துக்கப்படுவார். துக்கப்பட்டு அவர் என்ன சைலண்ட் ஆகிடுவார். என்ன செய்வார்? சைலண்ட், அமைதியாகிடுவார். அப்ப அமைதியாகிட்டா சத்ருவுக்கு ரொம்ப ஈஸி. அந்த ஸ்பிரிட், பொல்லாத பஞ்சக ஆவி என்று சொல்லப்படுகிற பொல்லாத ஆவி பரிசுத்தாவியின் தேசத்தில் அந்த நிலையை, அந்த பரிசுத்தாய் பெற்றிருக்கும் போது உனக்குள் என்னெல்லாம் உந்துதல் உணர்த்துதல் இருந்தோ அந்த ஒரு உற்சாகம், ஒரு பிரசன்ஸ் போல அந்த இதை கொடுத்து உள்ளது. ஆவியான சைலண்ட் ஆகிட்டாங்க. குறிப்பிட்ட காலங்களில் அந்த வஞ்சக ஆவி அந்த மனுஷனுக்கும் கடந்து வந்துட்டாலே அந்த நபருடைய பேச்சினுடைய ஸ்டைலை மாறும். என்னது? யார்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் பேர் சும்மா தூக்கிட்டு இருப்போம், குறை சொல்லிட்டு இருப்போம். அவங்க வந்து நினைக்கும் போது கோபமா, அது ரொம்ப பிரச்சனை. அப்போ அவங்களால அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல. என்னது? அதை அவங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு, அவங்களை பிடிச்சு வச்சு. அப்போ அந்த மனநிலைக்கு உள்ள நபர்கள் இயேசு மாதிரி நினைச்ச முடியும். குற்றமற்றா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இருந்தவன் எப்படி போக முடியும்? அவன் விடுதலைக்கு கெஞ்சி அவன் ஆண்டு என்ன சொன்னாரு? ஒருவன் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளையை மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. மனம் திரும்பி சிறு பிள்ளைக்கு இருதயம் என்றாலே கசப்பு இல்லாத இறுதி, பொறாமை இல்லாத இறுதி, பகைமையை சுமக்காத இறுதி, வெறுப்பை சுமக்காத இறுதி. ஆமென். அதான் அந்த இருதயம் மென்மையான இருதயம். அல்லேலூயா. அந்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளதான், கொடுக்கதான் யார் கிரியிச்சார்? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதான் விஷயம். அப்போ அவர் வரும்போது இந்த ரெடி, ஆமென், எவர்களை நீதிமான ஆக்கினாரோ அவர்களை பூமியிலே அவர்களை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? மனம் புதிதாகிறதுனால் மர்வமாக்கி ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை எங்க வாழ்றான்? பூமியிலே வாழ்றான். ஆவியாத்மா சரீரம் குற்றமற்றதாக. சிலர் பார்ப்பீங்க, நீங்க பேசுறது நான் எல்லாட்டும் பழகிறது எல்லாட்டும் நல்லா தான் பேசுறாங்க. இல்ல யாரும் தப்பா எல்லாட்டும் பேசுறேன். நீங்க பழகிறது நம்ம எடுத்துட்டு உங்களுக்கு தெரியும். சில குணங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத குணங்கள் இருக்கும்.
அப்போ அவர்கள், அதாவது மரமானதால் அப்போ உனக்குள் என்ன ஆவி ஆண்டு கொண்டு அந்த ஆவியினுடைய குணம் தான் வெளிப்படும். பழகும் போகும் எப்ப பார்த்தாலும் சொல்லை கொடுத்து குற்றம் சொல்லிட்டே இருப்பான். சபைக்குள்ள ஒவ்வொருத்தரும் பற்றி என்ன செய்வான்? குறை சொல்றது. அவன்கிட்ட இருக்கிற ஆவி சரியில்லை, கவர்மெண்ட் குறை இருந்தாலும் அவங்க குறையை பற்றி பேசாம குறைய ஒரு நாள் பேசினா கூட கத்தர் மாற்றுவாருங்க. நம்மளும் அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தான். புரியுதா இல்லையா? அவன் அந்த குறையை பெருசுப்படுத்த அவன் அவர்களுக்கு ஜெபிக்கிற இருதயம். அதான் தேவப்படுச்சு. குறைக்குள்ள நபர் இருக்கு, ஓகே, அந்த சில மிஸ்டேக் இருக்கு. அந்த நபரை தூற்றாமல் அந்த நபருக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, அந்த நபருக்கு புத்தி சொல்றது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில நாம் இருக்கும் போதே கையோ தலையில் சொல்வோம். நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்குரிய தகுதி அடைகிறவர்களாக வாழ தேவன் விரும்புகிறார். அதற்காக பரிசுத்த ஆவியின் சத்தியத்தை போதிக்கிறார். ஆமென். பாருங்க, ரோமர்ல இருந்து அந்த 8வது அதிகாரத்துல 29 வசனம் வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு முன்னறிந்தாரோ புரிந்து கொள்ளுங்க. இதுல தவறா நடக்கிறவங்க உண்டு. இயேசு எனக்கு சகோதரா, இயேசு எனக்கு ஒரு ஜோமனா, இயேசு அண்ணா, என்னது எவ்வளவு வேதனை! என்னப்பா நான் புதுசா ஏசப்பாடு கூட கூப்பிட, அவர் தவப்பரை கூட தாய் கூட தேய்க்க, ஏசு அண்ணா எங்க வசனம் காட்டுனா இதை காட்டும். இது அது இல்லையா, இது அதுக்கு இதுக்கு அர்த்தம் அதல்ல. நீ அப்படி மானுஷிகமா அண்ணா மண்ணான்னு கூப்பிடாத. இது ஆவிக்குரிய ஒரு முதன்மையானவராக நமக்கு முன்ன வச்சிருக்கிறார். அதான் புரியுதா சொல்றது? நல்ல நிமிஷம் எடுத்து தப்பா தலையை பிரசவம் பண்ணுவோம். தம்முடைய குமாரன் சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராகும் பொருட்டு, என்ன பேரு? முதல் பேரானவர் ஆகும் பொருட்டு. அப்படின்னா ஆவிக்குரிய தரத்தில் முதன்மையானவர் ஆகும் பொருட்டு. அதில் நம்ம மூத்தவர், பெரியவர், நாம் கற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர், முதன்மையானவராக இருக்கிறார். புரியுதா? நாம் அவர்களை பேச முடியும். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்கொள்வது. அப்போ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் இல்லை. ஆமென். அவர் பரிபூர்ணமானவராக இருக்கிறார். அந்த பரிபூர்ணமான கிருபை பெறுவதற்கு நம்மை ஆவியானவர் அவருடைய நிறைவை நாம் அடைய சத்தியத்தை போதித்து அவருக்கு ஏற்ற நிலை நம்மை உருவாக்குகிறார். அதற்காக நமக்கு கற்றுக்கொள்ளவும் நாம் கடைபிடிப்பதற்கும் முதன்மையான முன்மாதிரி யாரு? ஆண்டவராகிய இயேசு. அந்த முதல் பேரானவர் அண்ணா. நீ கண்டபடி வாழ்ந்துட்டு இருப்ப, ஆண்டவருடைய அண்ணன் அவருடைய பரிசுத்தத்தை மேன்மையானவர். அவருடைய அந்த முதன்மையை, அந்த உன்னதத்தின் அனுபவத்தை நீ கற்றுக்கொள்வதற்கு நம்ம முதன்மை அவர் இருக்கிறாரே தவிர நானும் நீ அண்ணான்னு கூடாது. இதே கிடையாது. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம
இதை பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் விஷயம். அப்போ 28 வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானம் என்னது? என்ன தீர்மானம்? அவருடைய தீர்மானம் உன்னை என்னை என்ன செய்வது? மகிமைப்படுத்துவது அவருடைய தீர்மானமா இருக்கு. அவருடைய தீர்மானம் என்ன? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதே அவருடைய தீர்மானம். உன்னை குறித்து என்னை குறித்து அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அப்போ அவருடைய தீர்மானத்தின்படி நான் சொன்ன உங்களுக்கு அந்த மகிமையின் அனுபவத்தை அடைய வைப்பது அவருடைய தீர்மானம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதே அவருடைய தீர்மானம். அப்ப அப்படி அழைக்கப்பட்ட நமக்கு இந்த பூமியில் நடக்கிற எந்த காரியமும் சகலமும் என்னது? நன்மை என்றால் அந்த மேன்மையின் அனுபவத்துக்கு நேராகத்தான் அனுபவம் நடக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கொண்டு செல்வது. இப்ப பாருங்க, 12ஆம் அதிகாரத்துல தகப்பன் சிக்ஷியாத குமாரன் வாசிங்க 12. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ சிக்ஷித்து நல்ல பண்ணி கொள்ளுங்க. நல்ல இந்த இடத்துல இங்க மாமிஷிகமா சொல்லிக்கிறோம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கண்டபடி போட்டு அடிக்கிறார். அப்படி அதை மட்டும் முடியாது. அந்த பையன் என்ன அடி அடிக்கிறார். அது மாதிரி ஆண்டவர் போட்டு பந்தாடுறாரு அவன். அப்படியே அல்ல. ஆமா. அதாவது நல்ல தேவ பிள்ளைகள் எவனிடத்தில் இந்த அன்பு எதற்குரிய அன்பு? இம்மையில் உன்னை பொருளாதார ஆசிரியக்கிற அன்பு அல்ல. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கு உண்மையில் என்ன வச்சு அன்பு வச்சிருக்கிறார். ஆமென். அதுல 1ஆம் வசனம் சொல்லு, மேகமொழிதனா சாட்சி கொண்டு சூழ்ந்து கொண்டு பாரமான நம்ம நெருக்கி நிற்க பாவத்தையும் தன்னுடைய விசுவாசத்தை தோக்கரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டம். அவரை யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. என்ன அவரை நோக்குறதுக்கு என்ன இருக்கு? அவரிடத்துல பூரணமான பரிசுத்தத்தை நோக்கி, அவர் காட்டின பாதையை நோக்கி. புரியுதுல்ல? அதெல்லாம் தான் அர்த்தமாய் தவிர உலக பிரகாரமான விளக்கங்கள் அல்ல. அப்போ உண்மையில் எதற்கு அன்பு கூர்ந்திருக்கிறார்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு மாற்றுவதற்காக உன்னை அன்பு வைத்திருக்கிறார். அந்த நிலையை நீ அடைவதற்கு தடையால் உன்னிடத்தில் ஏற்படுகிற சில குணங்கள் செயல்களுக்கு மேல் கட்ட சில சிக்ஷையை கொடுக்கிறார். என்னது? அதுதான் எதற்கு சிக்ஷை? பொன் நெருப்புல புடமிடப்படுகிறது. எதற்கு? அதை மாற்றி அதிகரிப்பதற்காக. அப்போ ஒரு தேவனுடைய சிக்ஷை எதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், நீ அவர் எதிர்பார்க்கும் நிலையில் நீ இல்லாமல் விலகி நிற்கிறாய். உன் அந்த நிலைக்கு என்ன செய்ய கொண்டு வருவதற்கு சிக்ஷை. அன்பு. அந்த அன்பு அன்பு இம்மையில் உள்ளது அல்ல. அது அல்லேலூயா. மகிமையின் ராஜ்யத்திற்கு என் மகள் தகுதியை இழந்துவிடக் கூடாது. என்னுடைய பிள்ளைகள் அந்த மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்கள் அடைய வேண்டிய தகுதியை இழந்து விடக்கூடாது. இழக்கிற நிலையில் உள்ள சுபாவங்களும் குணங்களும் வேண்டி இருக்கு என்று சொல்லி சிக்ஷித்து தமிழத்தில் நம்மை அன்பு கூறுகிறார்களோ அவர்களை சிக்ஷித்து சேர்த்துக் கொள்ளுகிறார். என்னது? அப்ப நீ என்ன செய்யலாம்? அகன்று இருக்கிற நீ எப்படி இருக்கிற? அகன்று தூரமா இருக்கிற உன்னை சேர்க்க அருகில் இருப்பதற்கு தடையா உனக்கு எனக்கு இடையில் வந்திருக்கிற என்னது குறை தவறுகளை அல்லேலூயா நீ வெறுக்க உனக்கு ஒரு சிக்ஷை கொடுத்து அணைக்கிறார். புரியுதல்? ஆமென். சேர்த்துக்கொள்ள எந்த மகனையும் தண்டிக்கிறான் என்று
பிள்ளைகளுக்கு போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அல்லேலூயா. புத்திரன் புத்திரி என்ற ஸ்தானத்தை இழக்கக்கூடிய குறை உன்னிடத்தில் இருந்த சிச்சை உண்டு. தேவன் நம்மை ரொம்ப மைனூட்டா கவனிக்கிறார். ஐயோ தலையில அது நீங்க புரிந்து நம்ம ரொம்ப மைனூட்டா கவனிக்கிறார். நம்மளும் இந்த உலக சில பேர் அனுபவிக்கும். அவங்க பேச்சுல கூட நம்மை உள்ளத்துல காயப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே நமக்கு நம்மளால நினைச்சு சகிக்க முடியாது. புரியுதுல்ல? உடனே நீ போய் என்ன பேசுறியா கேட்கிறாங்களா? நான் இப்படி எல்லாம் வந்து நான் எதிர்பார்க்க நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா இவன் விட்டு விட மாட்டான், அவன் விட்டு விட மாட்டான். மாறி மாறி ஏதாவது காரியத்தில் பேச்சில் ஒரு சின்ன அறிந்து அறியாமல் ஒரு வார்த்தை வந்து விட்டால் ஒன்றை போயிட்டு நான் நல்லா நினைச்சிருக்கேன். நீயும் அவங்களும் கூட ஒரு மாறிட்ட, நீ இப்படி பேசணும்னு நினைக்கவே இல்லை. அது ரொம்ப துக்கமாக இருக்கு. சொல்கிறாங்களே இதுக்காக நம்ம கேட்க அவ்வளோ தூரம் அவனுடைய அன்பில் என்ன இல்லை, ஒரு கரையற்ற நிலையில் அவன் அன்பு வைக்கிறான். அதை எதிர்பார்க்க ஒரு மனுஷனை அப்படி என்றால் அல்லேலூயா தேவன் எவ்வளோ அதிகமாக இருப்பார். ஏனென்றால் ஒரு மனிதன் அல்ல, பூரண பரிசுத்தம். ஆமென். பரிசுத்தத்தை நாம் என்ன பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அதற்கு நம்ம சிக்ஷிக்கிறோம். ஏழாவசம் நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் உண்டோ அவர்கள் நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிருஷ்டித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்ம சிருஷ்டிக்கிறோம். அவர்கள் உலக தகப்பன்மார் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிருஷ்டிக்கிறார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு அவன் யாருக்கு பங்குள்ள எதற்கு பங்குள்ளவர்கள்? அவருடைய பரிசுத்தத்திற்கு. அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே பரிசுத்தம் உடையவன நாம் காணப்படணும். காணப்படாமல் இருந்தால் சிக்ஷை வருதுன்னு அர்த்தம். புரியுது? சில பிரச்சனை கஷ்டம் வந்தா ரொம்ப சோர்ந்து போயிடும். பார்த்தீங்களா? இங்க சொல்லிடுறது நமக்கு ஏன் அந்த பரிசுத்தம் ஒரு தேவ பிள்ளைகள் இருந்தால்தான் தேவனோட ஒன்றாக இருக்க முடியும். நீயும் தேவன் ஒன்றா இருந்த பாவம் உன்னை இருக்க முடியாது. அதில் ஏதாவது இடையில வந்து அந்த பரிசுத்தம் என்ற ஆவி ஆத்மா சரீரத்தில் ஏதாவது கரைபடுகிற அளவிலையும் ஏதாவது உன்னையும் கத்தரை விட்டு விலக்குகிற நிலையில், அந்த ஆதி அன்பை விட்டு பிரிக்கிற நிலையில் ஏதாவது காரியம் உனக்குள் வரும்போது அல்லேலூயா கத்தரால் நிச்சயம் பண்ண சகிக்க மாட்டார். சிக்ஷித்து ஒன்று தம்மிடத்துல தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் எப்படி இருக்காது? சந்தோஷமா பிரச்சனை வந்துட்டாலே சோர்வு சந்தோஷமாயிட்டாங்க காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான அதான் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் எப்படி சந்தோஷமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்போ அதுல பழக நமக்கு என்னது இந்த சிக்ஷை ஏன் அதுக்கு கிடைத்தது, இதனால் தான் கிடைத்தது என்று புரிந்து பழகினால தான் ஆச்சரியம். ஏன் எனக்கு வந்து நினைக்கிறது ஒண்ணு
அதாவது வளர்ச்சி கம்மி என்பதான். வளர்ச்சி சொல்ல புரியுதா? போராடுறது தானே உண்டான அன்பு நிமித்தம் மகன் மகள் என்ற நிலையில் பேசுவது. ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படிதான் உங்களுடைய மகள் அப்படி பேசுவது அது வேறு. ஆனால் இந்த விலகுகிற நிலையில் அதை ஒரு புரிந்து கொள்ளாமல் பேசுகிற நிலை இருக்கிறார். இப்போ பழகினவர்களுக்கு ஏன் இதற்கு முன்னு பல சுவிட்சியை கற்றுக் கொடுத்து கரெக்ட் பண்ணி சேர்த்திருக்கிறார். அதில் அவங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கு. அதனால் ஈஸியான நிலை என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா இல்லையா? இதற்கு முன் பல காரியங்கள் இதனால தான் நடக்காது. ஓகே, இந்த காரியம் தான் எனக்கு பிரச்சனை வந்துருக்கு. என்னை உணர்த்தினீரே, பேசினீரே, எனக்கு வசந்த முறை எச்சரித்தீரே, என் மன்னியப்பாடு அந்த இந்த சூழ்நிலையை கண்டுபிடித்து திருந்தி பழகினவங்களுக்கு அடுத்த சுவிட்சை வந்து அவங்களை என்ன செய்ய தெரியும். இதனால தான் அந்த பிரச்சனை அதனால அந்த பிரச்சனை வந்தது. நான் கத்துறது கரெக்டான போயிடுச்சு. இப்ப இந்த பிரச்சனை இதனால தான் வந்திருக்கு. எனக்கு பழகினவர்களுக்கு நீதியான சமாதான பலனை தரும். வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனை கஷ்டங்கள் ஆக்கிற வாழ்க்கைக்கு எதிராக வரும்போது அதை அடையாளம் கண்டுக்கொள்ளணும். கத்திருந்த இடத்துல அவருடைய பரிசுத்தத்தை நான் எப்படி மாற பங்குள்ள மாறனுடைய சாயல் கொடுப்பார். அந்த மகிமைப்பட்ட நிலைக்கு நேராக அந்த மர்மமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை வாழ்வதற்காக என்னை கத்தரிடத்தில் எச்சரிக்கிறார். இதுல தெய்வ பிள்ளைகள் நம்ம மனுஷனாய் பூமியில் வாழ்கிறதுனா பல குழப்பங்கள் பல நெருக்க கஷ்டங்கள் எல்லாம் கொண்டு வரத்தாச்சு. நம்மிடத்தில் சில சுபாவங்கள் நினைச்சு ஒட்டிட்டு யாரும் பூரணப்பட்டு நான் ரொம்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது பரலோகத்தில் போனா அந்த பூரணத்துக்கு நேரம் என்ன பண்ண ஓடிட்டு கிறிஸ்துவன் சுபாவத்தை அனுபவித்து வாழ கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே அப்ப அவர் சிந்தை அவருடைய உள்ளான அவருடைய சிந்தை என்ன? அவருடைய உங்களுடைய சிந்தை உள்ள ஒரு இறுதி எனக்கு வேணும். அப்ப அந்த நிலைக்கு வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை விட்ட அல்ல, வசனத்தில் அடிப்படையில் புரிந்து நம் விருப்பத்தின்படி வாழ்வதல்ல. நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படி அல்ல. வசனத்தில் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படை. பைபிளுக்கு புறப்பா சில பரிசுத்தமான மாறணும் அப்படி பரிசுத்தம் கிடையாது. எல்லாமே எதன் அடிப்படையில்? கர்த்தருடைய வசனம். வசனம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதற்கு தான் சத்தியத்தை அதிகமா கேட்கணும். சத்தியம் எச்சரித்தால் உடனே தன்னை ஒப்பு கொடுக்கும். வசனம் என்னோடு பேசினதப்பா, என்னை மன்னிங்க, என்னை தகுதிப்படுத்துங்க, உமக்கு உரியவனாய் வாழ கிருபையாக ஆமென் என்று நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து முன்னோக்கி போறோம். நாம் சுயமாய் சில கற்பனையில் வாழ்கிற பரிசுத்தம் நம்முடைய எல்லாம் எங்கே இருக்கு? பைபிள். நான் அப்படி வாழ முடியும், அப்படி இருக்க முடியும், நான் பரிசுத்தமா இருக்க முடியும், அப்படி இருக்கும். அந்த மாதிரி இது உள்ள இருந்து ஆவியனுடைய உதவியோடு நிகழ்கிறாங்க. சத்தியம் இல்லாமல் என்ன இல்லை? சத்தியத்தை கேட்டதை கை கொள்ளாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. வாழ்ந்தால் அது தவறாய் போயிடும். நிறைய பேர் ரொம்ப ஓவரா போவாங்க. எப்படி? ரொம்ப ஓவரா கேட்கிற வசனத்துக்கு மாறா ஓவர் பரிசுத்தமான ஏதோ பரலோகத்துல ஆண்டு பக்கத்துல போய் உட்கார்ந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படியே இல்லை. அந்த இடத்தை கொண்டு வைப்பதற்கு தகுதிப்படுத்த இடம் சபை. அதான் சத்தியம். தன்னை மிஞ்சி நினைப்பார். நீ மிஞ்சி நினைக்க கூடாது. அல்ல உன் நிலைக்கு தகுந்தபடி சத்திய வசனத்துக்கு உள்ள என்னதான் சிந்திக்கணும். நீயாக நான் ரொம்ப ஜோம் பண்றேன், ரொம்ப போயிட்ட மேல அப்படிலாம் யாரும் போக முடியாது. நல்லா நிறைய ஜோம் பண்ணி ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஜெபமும் எதன் அடிப்படையில்? வேத சத்தியத்தின் அடிப்படையில்.
உன் விருப்பத்துக்கு அல்ல. அஞ்ஞானியை போல வீண் வார்த்தைகளை அலப்புவது அல்ல. எல்லாத்துக்கும் எங்கதான் இருக்கு? வேதத்துக்குள் தான் நமக்கு முறை இருக்கு, ஒழுங்கு. இதை விட்டு போக தேவன் அனுமதிக்க மாட்டார். நம்ம நல்லா ஜெபிக்கலாம், உண்மை. உடனே பெரிய பரிசுத்தவான் அல்ல. ஜெபிக்கிறவனாக இருந்தாலும் பெரிய பரிசுத்தவான் அப்படி நினைக்க கூடாது. எல்லாம் இதன் அடிப்படையில் ஒன்று செடிப்படுத்தி கொண்டு போதான் சத்த கத்தோடைய மிஞ்சிப்போ தான் தண்டது. அதை பாருங்க, அதனுடைய 3 வருஷம் பார்ப்போம். உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன செய்யாத என்ன, அதான் என்னது? தன்னை குறித்து தன்னை குறித்து தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு உன்னை குறித்து நீ நினைக்கலாம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், அப்படி இப்படி அவங்களோட நான் பரிசுத்தவான் ஆகணும், அப்படி நினைச்சா முடிஞ்சு போச்சுக்காது. நான் அவங்களோட நல்லா ஜெபிக்கிறேன், நான் பெரிய பரிசுத்தவான் நினைச்சா கீழே தான் போவேன். சில உற்சாகங்கள் வாஞ்சிகள் நம்ம கொடுத்தோன்னு கட்ட நம்ம ஆண்டவரை விட்டுட்டு ஓடி மேல போயிடும். அப்படி அல்ல, எல்லாம் எப்படி வேதத்தின் அடிப்படையில் போயிடுச்சு. நமக்குள் இருக்கிற சில வாஞ்சி, ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு நமக்கும் தேவனுக்கும் தனி உள்ளது. அதை போட்டு பிறரோடு நீ என்ன செய்ய கூட கம்பேர் பண்ண அவங்கள கத்தர் உன்னை விட மேன்மையை கொண்டு போகணும், கம்பேர் பண்ண. ஆமென். நான் நல்லா ஜெபிக்கிறேன், மற்றவங்க யாரும் ஜெபிக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. நீ அவர்களை போன ஜெபிக்காதவரை மாறுவதற்கு அதிக நாள் ஆகாது. நீ நல்ல ஜெபிக்கிறவரா இருக்கிறன்னா ஒரே முறை கிருபை அங்க போகணும். இந்த கிருபை இல்லாம நான் நிற்க முடியாது. என்ன புகழ்ச்சிக்கு ஒன்றும், என்ன மேன்மையா சொல்ல ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஒன்றாக அங்க ஒட்டிக்கணும். அவர்கிட்ட ஒட்டாம சத்தியத்தில் சார்ந்து கொள்ளாமல் வாழ முடியாது. சத்தியம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை குருட்டு வாழ்க்கையா மாறி. என்ன வாழ்க்கை? குருட்டு வாழ்க்கை. குருட்டு வாழ்க்கை. குருடனால வாழ முடியுமா? எங்கவே விழுவான். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீனி, பாதைக்கு வெளிச்சமாய், இது கை கூடுவது நான் மிகுந்த பலன். இதற்குள் இல்லாத உன்னுடைய பக்தி போலி. இதற்குள் சொல்லப்பட்ட வார்த்தையை பற்றி கொள்ளாமல் நீயா பரிசுத்தமானாய் உன்னை மாற்றிக்கொள்வது தவறு. எந்த காரணம் கிறிஸ்தவ வாழ்க்கைய பக்தியை பிறரோடு ஒப்படாத. எங்க ஒப்பிடு? வேதத்தில் ஒப்பிடு. ஆமென். அப்படி ஏன் தன்னை குறித்து எண்ண வேண்டியது மிஞ்சிது என்ன? அவன் தான் யாரு? லூசிபர். மேல தள்ளப்பட்ட பிசாசு. அவன் தன் ஸ்தானத்தில் இருந்து தன் நிலையை சிந்தித்து செயல்படாமல் தேவனுக்கு மேலாக தன்னை வைக்கணும். அங்கதான் ஆபத்து வரும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெளிவும் நிதானமும் வேணும். எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி போயிடக்கூடாது. எண்ண வேண்டியது தன் நிலைக்கு மிஞ்சி நீ சிந்தித்து கற்பனையில் ஓடினால் உன் வீழ்ச்சி மக பொடிதாய் மாறி. ஆமென். எல்லாத்தையும் என்ன வேணும்? தெளிவு வேணும், நிதானம் வேணும், நல்ல ஒரு தெளிந்த புத்தி. வசனத்தை சார்ந்து பரிசுத்தாவினுடைய அந்நிய பாஷை பேசி அதிகமா பண்ண உடனே பரிசுத்தம் நினைச்சிருக்க. என்ன பேசுறாலும் சத்திய வசனத்தோடு ஆவியான உன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். நம்ம மறைந்திருக்கிற அநேகம் உண்டு. நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத அநேகம் நம்ம ஒட்டி கொண்டிருக்கோம். அதை சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப தெளிவா இருக்கும். அல்லேலூயா. நம்ம எதற்காக
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்ம முன்குறித்தார். ஆமென். முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார், அழைத்தாரோ நீதிமான்களாக்கி இருக்கிறார், ஆக்கினாரோ மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு தேவனுக்குள்ள ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவரே என்னோடு நீ பேசு. வேதத்தை வாசிக்கும் முன்னே ஜெபம், ஆண்டவரே இந்த வேதத்தை படிக்கிற என்னோடு பேசு. ஆண்டவர் நான் இந்த ஆலயத்துக்கு பிறந்தேன் என்னோடு பேசு என்று நாம் ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தை வரும்போது கர்த்தரோடு பேசி நம்ம சீராய் நடத்தும். கர்த்தர் வரும்போது அந்த மகிமையின் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களா நம்ம அதுக்கான நோக்கு கூட எல்லாம் நம்மளாக பிடிச்சோம். உம்மை புறனையும் மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை புறனையும் மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. மறித்தாலும் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக இன்றைய நாளில் வெளியேறப்பட்ட தமிழகப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை ஆராதிக்க இந்த வார்த்தைகளை கேட்க கத்த உதவி செய்கிறார். நாங்கள் பிதாவே மகிழ்ச்சி உடைய குமாரனுடைய சாயல் கொப்பா எங்களை மாற்றுவதற்காக எங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கள் சொந்த அறிவின் அடிப்படையில் அல்ல, பரிசுத்தாவியானவர் சத்திய வசனத்தின்படியா என்று நடத்துகிறவராக இருக்கிறேன். வசனத்தை கேட்டு ஒரு உள்ளங்களுக்கு இடைப்பட்டு பேசி ஒரு ஆசீர்வதிப்பீரான். நாளை ஆராதனை எல்லாம் மனதையும் கூட பெரிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே